இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஸ்டேர் ஃப்ரை ப்ராக்கலி சிக்கன். இது சிக்கனையும் ப்ராக்கலியும் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி ஒரு ட்ரை ரோஸ்ட் டைப் ரெசிபி. ப்ராக்கலியில் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வைட்டமின் கே, வைட்டமின் சி, நல்ல அது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர். ஆனால் பசங்களுக்கு சும்மா சாப்பிட பொரியல் பண்ணி கொடுத்தா ப்ராக்கலி சாப்பிட மாட்டாங்க. அதே இது இந்த மாதிரி சிக்கன் கூட போட்டு ஸ்டேர் ஃப்ரை பண்ணி கொடுத்தா ஃபர்ஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு ஒரு சின்ன ஹெட் ப்ராக்கலி, ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பாதி வெங்காயம், 200 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன். இந்த போன்லெஸ் சிக்கனை நான் சின்ன தின் ஸ்லைசஸாக வெட்டி வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி ப்ராக்கலியும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை நல்ல இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுப்போம். வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ஸ்டேர் ஃப்ரை ரெசிபிஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க, இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லட். இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கணும். வெங்காயத்தை வதக்கும் போது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அது எல்லாருக்கும் தெரியும், வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துட்டா அது ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் நம்ம நறுக்கி வச்ச அந்த சிக்கன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தின்னா நறுக்கி வச்சுக்கோங்க. இனி இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய காரம் வேணும்னா, ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கு கூடவும் 1 டீஸ்பூன் மிளகு பொடி. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாக்களுடைய பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கனை வேக வைக்கணும். அதுக்காக நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் இந்த சிக்கன் கூட நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து இருந்துச்சு. இனி இது கூட நம்ம வெட்டி வச்ச அந்த ப்ராக்கலியை நம்ம கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் அந்த ப்ராக்கலி துண்டுகளில் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராக்கலியை லைட்டாக வேக வைக்கிறதுக்காக நான் இதை ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறேன். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தப்போ அந்த ப்ராக்கலி வெந்து இருந்துச்சு. ஆனாலும் அது ரொம்ப சாஃப்ட் ஆகாமல் க்ரன்ச்சியாகவே தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் வேக வச்சுட்டு அது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. ப்ராக்கலி கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இனி இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க.
இப்போ உப்பு பாருங்கள், உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இனி இது கூட 1 டீஸ்பூன் பட்டர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதையும் போட்டு இந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. ஸ்டேர் ஃப்ரை கிட்டத்தட்ட ரெடி. ஒரு ஃபைனல் டச்சுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இன்னும் உரைப்பு ஜாஸ்தி ஆக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு பொடி கூட நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மறுபடியும் நல்லா வதக்குங்க. அதில் இருக்க மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. மாய்ஸ்சர் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பைசி ப்ராக்கலி சிக்கன் ரெடி. இனி இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு பீஸ் சிக்கன் கூடவே ஒரு சின்ன துண்டு ப்ராக்கலி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல ஸ்பைசியாகவும் இருந்தது. மிளகெல்லாம் நம்ம சேர்த்ததுனால நல்ல ஸ்பைசி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.